எல்லோருக்கும் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இங்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். இது சினிமா உலகுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய லெஜண்ட். அவருடைய படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் ஆசைப்பட்டிருந்தேன். அது நிறைவேறாத போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. வாழுவரை வாழ்ந்து விட்டு மறைந்தது, அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, ஐயா பாக்கியராஜ் உடலும் இங்கு மறைந்தது. பாக்யராஜ் சார் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் வெறும் சீரியலில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவர் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு சாந்தனு பிரதருக்கும் சரி ஒய்ஃப்க்கும் சரி ரொம்ப இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் முதல் முறையாக பார்க்குறது நான் இந்த மாதிரி பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாக்கியராஜ் சாருடன் நெருங்கிய பழக்கம் எனக்கு எப்படி ஏற்படுச்சுன்னா, நடிகர் சங்க தேர்தலில் நிற்கிறப்ப அண்ணா ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் என்னை கூப்பிட்டு சாருக்கு சப்போர்ட் பண்ணினாரு. அதனால அவரோட ஒரு 3 மாதம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் அந்த தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் தான். நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிற படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம். அந்த படத்தில் பாக்கியராஜ் சார் ஒரு முக்கிய வேஷம் நடிக்க நான் கேட்டுருந்தேன். அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த இழப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாக்யராஜ் சாருடைய ஒரு 25 வருஷம் பழக்கம் எனக்கு இருக்கு. நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அவரு இந்த நிலைமை இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு. சில பேருக்குலாம் மரணமே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதில் நம்ம பாக்யராஜ் சாரும் ஒருத்தர். பெரிய பெரிய கலைஞர் இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் அவங்க படைப்புகள் நம்ம கூட இருக்குன்றது மட்டும் அது மறுக்க முடியாது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.